இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உடலுக்கு வலிமை தரக்கூடிய ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. 3/4 பாகம் தண்ணி எடுத்து வேற பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ சிலருக்கு போர் அடிக்கலாம், பட் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் களி எப்படி கட்டி விழாமல் கிண்டுறதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு படி அளவுக்கு ராகி மாவு எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ராகி மாவை சேர்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், களியை கிண்ட ஆரம்பிக்கலாம். நான் கிண்டத்துக்கு இந்த மாதிரி கோல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கிண்டத்துக்கு எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மேலே வச்சு கிண்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கீழே எடுத்து வச்சு கிண்டுறேன். களி கெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறுபடியும் அடுப்பு மேலே வச்சு எடுத்து வச்ச தண்ணியில் 4 கரண்டி சேர்த்து 2 மினிட்ஸ் வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 டைம்ஸ் தண்ணி சேர்த்து கிண்டினாதான் களி சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்து முன்ன மாதிரி களியை நல்லா கிண்டணும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கிண்டும் போது சுடும். இன்னும் கெட்டியாக தான் இருக்கு. ஸோ மறுபடியும் அடுப்பு மேலே வச்சு தண்ணி சேர்த்து 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். களியை பொறுத்த வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நல்லா வராது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கெட்டியாக இருக்கும், அதுவே அதிகமாக இருந்தால் கொல கொலன்னு போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. பாருங்க, ஒரு கட்டி கூட இல்லை. இப்படி இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த கட்டி மாவு அப்படியே இருக்கும். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். களிக்கு குழம்பு பாலாக்கீரை கடையல் வீடியோ இருக்கு, தெரியலனா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த குழம்பு வீடியோ வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக போடுறோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் களியை போட்டு இந்த மாதிரி பண்ணால் களி உருண்டையாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். களி வேகும்போது அடிப்பிடிக்காமல் பார்த்து அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான களி ரெடி. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும்.